வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அரசு மருத்துவமனைகளில் அனைத்து சிகிச்சைகளுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படும். மத்திய அரசு ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பின்படி எந்தெந்த சிகிச்சைகளுக்கு எவ்வளவு கட்டணம் வசூலிக்கிறாங்க, இப்போ இருந்து இந்த கட்டணம் வசூலிக்கிறத அமல்படுத்துகிறாங்க, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். அரசு மருத்துவமனைகளில் இது நாள் வரைக்கும் அனைத்து நோயாளிகளுக்கும் அனைத்து சிகிச்சைகளும் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இலவசமாக வழங்கிட்டு வந்தாங்க. ஆனால் இனிமே அனைத்து நோயாளிகளுக்கும் அனைத்து சிகிச்சைகளும் கட்டணம் செலுத்துவதன் மூலம் வழங்கப்படும்னு மத்திய அரசு ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ எந்தெந்த நோய்களுக்கு எவ்வளவு தொகையை கட்டணமாக வசூலிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வெளிப்புற நோயாளிகளுக்கு 5 ரூபாய் கட்டணமும் உள்புற நோயாளிகளுக்கு 10 ரூபாயை கட்டணமாகவும் வசூலிப்பதாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக தீவிர சிகிச்சை பிரிவு ஐசியூ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நாள் ஒன்றுக்கு 100 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. ஒரு முறை டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு 150 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. மூட்டு மாற்று போன்ற அறுவை சிகிச்சைகளுக்கு தோராயமாக 40,000 ரூபாய் வரைக்கும் கட்டணமாக வசூலிக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. மேலும் மயக்க மருந்து செலுத்தி செய்யப்படும் அறுவை சிகிச்சைகளுக்கு 60 ரூபாயில இருந்து 160 ரூபாய் வரைக்கும் கட்டணமாக வசூலிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. எக்ஸ்ரே எடுக்க 100 ரூபாய், தலையில் சிடி ஸ்கேன் செய்கிறதுக்கு 300 ரூபாய், கழுத்து, மார்பு, முதுகெலும்பு போன்ற பகுதிகளில் ஸ்கேன் செய்கிறதுக்கு 400 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. நோயாளிகளுக்கு இனிமேல் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு 1600 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இரத்தம், சிறுநீர் உள்ளிட்ட ஆய்வக பரிசோதனைகளுக்கு தலா 15 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது லேப் டெஸ்ட்டில் நம்ம ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு 15 ரூபாய் கட்டணமாக செலுத்தணும். ஆம்புலன்ஸ் சேவைக்கு, அதாவது ஆம்புலன்ஸில் 1 கிலோமீட்டர் நீங்கள் பயணம் பண்ணுறதுக்கு 5 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கிறாங்க. அதே ஆம்புலன்ஸில் ஒருவேளை நீங்கள் தொலைதூர பயணம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா 8 மணி நேரத்திற்கு பிறகு நீங்கள் பயணம் செய்யும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 30 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. முதல் பிரசவ சிகிச்சை மட்டும் இலவசம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது பிரசவத்திற்கு 50 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது பிரசவத்திற்கு மேலே நீங்கள் எத்தனை பிரசவத்திற்கு மருத்துவமனைக்கு சென்றாலும் 250 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த கட்டண சிகிச்சை முறையிலிருந்து ஒரு சிலருக்கு மட்டும் தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. அது யார் யாருக்கு அப்படின்னா, எம்பி, எம்எல்ஏ மற்றும் அரசு ஊழியர்களுக்கு இந்த கட்டண சிகிச்சை முறையிலிருந்து தளர்வுகள் அறிவிச்சிருக்காங்க. இந்த அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு கட்டணம் செலுத்தும் முறையை முதல் முறையாக மகாராஷ்டிராவில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தற்போது சோதனை அடிப்படையில் இந்த சிகிச்சை முறை மகாராஷ்டிராவில் கொடுத்துட்டு வர்றாங்க. கட்டண சிகிச்சை முறை மகாராஷ்டிராவில் எந்த அளவுக்கு செயல்படுது அதனை பொறுத்து அனைத்து மாநிலங்களிலும் இந்த சிகிச்சை முறை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கட்டண சிகிச்சை முறையை செயல்படுத்தினாங்க அப்படின்னா அரசு மருத்துவமனையவே நம்பி இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு இது மிகப்பெரிய சிரமத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும். இந்த கட்டண சிகிச்சை முறையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.